மக்களை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026இல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் நமது ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் பிறந்த அந்த சிங்கம். அதாவது லஞ்சம் என்பது அவர் வாழ்க்கையிலேயே கிடையாது. ஒரு முறை மு.க.ஸ்டாலின் ஐயா 1,00,00,000 கையில் கொடுத்த உடனே 1,00,00,000 கையில் கொடுத்து திரும்ப கொடுத்துட்டார். எனக்கு வேண்டாம் ஐயா, இவ்வளோ ரூபாயை செலவழிக்க தெரியாது, நீங்களே வச்சுக்கோங்க ஐயா. மாதம் 2,500 உதவி பணம் வருது, அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஒரு வீடு இருந்தால் கொடுங்க, நான் குடியிருக்க அப்படின்னு கூட அவர் கேட்கல. அதையே மு.க.ஸ்டாலின் ஐயா கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு வீடை கொடுத்தாரு. இதில் 2 பேருக்கு நன்றி. முதல்ல மு.க.ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி. இவ்வளவு நாளும் கரைபடியாத கரத்தோடு வாழ்ந்து முடித்த நல்லக்கண்ணு ஐயாவுக்கும் நன்றி. நல்லக்கண்ணு ஐயா 101 வயதை கடந்ததுக்கப்புறம் ராஜாஜி மருத்துவமனையில் சிறப்பான முறையில் சிகிச்சை அளித்து சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்தார். அது வயது முதிர்வு காரணம், 101 வயதுங்குது. அதனால் அவருடைய அடக்கம் நல்லடக்கம் நாளைக்கு நடைபெறும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மு.க.ஸ்டாலினையும் முன்னாடி நின்று அரசாங்க முறைப்படி அரசு மரியாதைப்படி அவரை அடக்கம் செய்யணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. தூள் பறத்துறாங்க. நல்லக்கண்ணு ஐயா வெற்றியோடு